வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்ணுறது கிடையாது. பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ். ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட growthக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள். அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அண்ட் அப்ராடில் இருக்கவங்களுக்கு பை மீ a காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து பண்ணுங்கள். வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். ஒருத்தரோட பற்களை நடுங்க வைக்கிற குளிரோட கடந்துகிட்டு இருந்தது அந்த டிசம்பர் மாதம். 5000 பேரை பாப்புலேஷனாக கொண்ட அந்த மலையடிவார டவுனை சேர்ந்தவங்க குளிரை தாங்காம ரொம்ப சீக்கிரத்திலேயே அவங்கவங்களோட வீடுகளில் செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. அந்த வருஷம் வழக்கத்தை விட குளிர் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அதனால மேக்சிமம் 8 மணிக்குள்ள அந்த டவுனை சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்கவங்களோட வீடுகளுக்கு போயிருந்தாங்க. ராத்திரி 10 மணிக்குள்ளேயே எல்லா கடைகளும் அங்கே மூடப்பட்டிருந்துச்சு. அவசர தேவைகளுக்காக வெளியே வர்ற 1-2 பேரை தவிர அந்த டவுன்ல வேற யாரையுமே வெளியே பார்க்க முடியல. அந்த டவுன் இரவு நேரத்தில் அப்படியே அமைதியாச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலை தான் அந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷன்லையும் நிலவிட்டு வந்தது. ஸ்டேஷனுக்குள்ள சென்ட்ரலைஸ்டு ஹீட்டிங் போடப்பட்டிருந்ததால ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்க எலும்புகள் வரைக்கும் போய் உணர வைக்கிற அந்த சில்னஸ் கிட்ட இருந்து உள்ள இருந்தவங்க தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரியும் ஸ்டேஷன்ல வழக்கம் போல எந்த விதமான பெரிய பரபரப்பும் இல்லாம தான் நேரம் நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒருவேளை அப்படியே ஏதாவது பிரச்சனைன்னு கால் வந்தாலும் அந்த டவுனை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனைகள்லாம் இது வரைக்கும் அவங்க சந்திச்சதே கிடையாது. அதிகபட்சமா யாராவது 2 நெய்பர்ஸ்குள்ள நடக்கிற சண்டை, இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற சண்டை, இதையும் மீறி போனா ரொம்ப ரேரா தான் திருட்டு மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் அந்த டவுன்ல பதிவாகி இருக்கு. அன்னைக்கு காலையில இருந்தே அந்த மாதிரியான கேசஸ் எதுவும் வராததால அந்த டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தவங்கலாம் ரிலாக்ஸா அவங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க நிலவன அமைதியை கெடுத்த சத்தம்னு பார்த்தா வெளியே ரவுண்ட்ஸ் போயிருந்த போலீஸ்காரங்க வாக்கி டாக்கி மூலமா கொடுத்த ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான் ரேடியோல கேட்டுக்கிட்டு இருந்தது. இதை தாண்டி அங்க சத்தம்னு பெருசா எதுவும் இல்லை. அப்போ ஒரு 11:15 மணி இருக்கும். அந்த ஸ்டேஷனோட போன் ரிங் ஆக ஆரம்பிச்சது. அந்த போனை அந்த ஸ்டேஷன்ல இருந்த ஸ்டீஃபன்ன்ற ஒரு எஸ்ஐ தான் அட்டன் பண்ணியிருக்காரு. அட்டன் பண்ணவர் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சொல்லவும் மறுமுனையில் ஒரு இளைஞன் பேச ஆரம்பிச்சான். சார், என்னோட பேரு சார்லி. இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எரிக்காவை காணோம் சார். கொஞ்சம் பயமா இருக்கு, வந்து என்னன்னு விசாரிக்கிறீங்களான்னு கேட்டான் சார்லி. சார்லி சொன்னதை கேட்கும் போதே மறுபடியும் ஒரு டொமஸ்டிக் அபியூஸ் கேஸ் வந்திருக்குன்னு எஸ்ஐ ஸ்டீஃபன் நினைச்சாரு. ஆனா அதை பத்தி உடனடியா எந்த ஒரு முடிவுக்கும் அவர் வரல. சார்லி சொல்ற வரைக்கும் முழுசா கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல இல்லனா அவங்களோட பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போயிருக்கலாம்ல, அங்கெல்லாம் கால் பண்ணி பாத்தீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு மறுமுனையில இருந்த சார்லி அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ண சார். வேலையை விட்டு ஈவினிங் அவ கிளம்புனதுக்கு அப்புறமா யாருமே அவளை பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. அவளோட பேரண்ட்ஸ்க்கு நான் இன்னும் கால் பண்ணல, அவங்க கிராமத்துல இருக்காங்க. ஆனா அவ தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கும்போது ஏதோ தப்பா இருக்கு சார். முக்கியமா அவளோட பாத்ரூம் முழுக்க பிளட்டா இருக்கு சார். அதை பார்த்ததும் தான் பயந்து போய் நான் உங்களுக்கு கால் பண்ணேன்னு சொன்னான் சார்லி. பாத்ரூம் முழுக்க பிளட்டா இருக்கு. இந்த தகவலை கேட்டதும் ஸ்டீஃபன் அலர்ட் ஆனாரு. என்ன சொன்னீங்க சார்லி? பிளட்டா இருக்கான்னு திரும்ப கேட்டாரு ஸ்டீஃபன். அதுக்கு சார்லி, ஆமா சார், பார்க்கவே பயமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வர்றீங்களா சார்னு கேட்டான் சார்லி. சரின்னு சார்லி கிட்ட அட்ரஸ் கேட்ட நோட் பண்ணாரு ஸ்டீஃபன். அது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த ஒரு ஏரியா. போனை கட் பண்ணதும் கூட ஒரு போலீஸை கூட்டிட்டு அவரோட கார்ல அந்த குறிப்பிட்ட அட்ரஸை நோக்கி வேகமா போக ஆரம்பிச்சாரு ஸ்டீஃபன். கார்ல போகும்போதே அங்க என்னவெல்லாம் நடந்திருக்கலான்ற பாசிபிலிட்டிஸை பத்தி 2 பேரும் பேசிக்கிட்டே தான் போனாங்க. டிராபிக் சுத்தமா இல்லாததால 5 நிமிஷத்துல அங்க போய் சேர்ந்தாங்க ஸ்டீஃபனும் இன்னொருத்தரும். அந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்கு வெளியே ஒரு இளைஞன் குளிர்ல நடுங்கினபடியே நின்னுக்கிட்டு இருந்தான். அவனை பார்க்கும்போதே அவன் தான் சார்லியா இருப்பான்னு ஸ்டீஃபன் முடிவு பண்ணாரு. அந்த பில்டிங்கை காருக்குள்ள இருந்தே கவனிச்சாரு ஸ்டீஃபன். அந்த அபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மற்ற வீடுகளில் இருந்த எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்கன்றதுக்கு சாட்சியா ஆல்மோஸ்ட் அந்த பில்டிங்ல இருந்த விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டு இருட்டில் இருந்துச்சு. காரை அந்த பில்டிங் முன்னாடி நிறுத்திட்டு ஸ்டீஃபனும் இன்னொருத்தரும் காரை விட்டு இறங்கினாங்க. சார்லியை பார்த்து, நீங்க தானே சார்லி, நீங்க தானே கால் பண்ணீங்கன்னு கேட்டாரு ஸ்டீஃபன். ஆமா சார், வாங்க எரிக்காவோட அபார்ட்மெண்ட்டுக்கு போலான்னு சார்லி குளிர்ல நடுங்கினபடியே அவங்கள உள்ள கூட்டிட்டு போனான். அவங்களும் அவனை ஃபாலோ பண்ணாங்க. 2வது மாடியில இருந்த எரிக்காவோட அபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல போய் சேர்ந்தாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டே அமைதியா இருந்துச்சு. அந்த அபார்ட்மெண்ட்ல கேட்ட ஒரே சத்தம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த ஃப்ரிட்ஜ் ஓடிட்டு இருந்த சத்தம் மட்டும்தான். முதல்ல ஹாலை பார்க்கும்போது சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே வித்தியாசமா இல்லை.
சில நிமிடங்களுக்கு அங்க இருந்த திங்ஸை எல்லாம் பார்த்துட்டு திரும்பி சார்லியை பார்த்தாரு ஸ்டீஃபன். அதை புரிஞ்சுக்கிட்டு சார்லி பாத்ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். மேற்கொண்டு வீட்டுக்குள்ள போய் இன்வெஸ்டிகேஷனை நடத்துறதுக்கு முன்னாடி வந்திருந்த 2 போலீஸ்காரங்களும் அவங்க கிட்ட இருந்த ரப்பர் ஹேண்ட் கிளவுஸை எடுத்து மாட்டிக்கிட்டாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த எந்த பொருளையும் தொடாம சார்லி பின்னாடியே போக ஆரம்பிச்சாங்க. அப்போதான் பாத்ரூம்க்கு வெளியே சில பிளட் டிராப்ஸை பார்த்தாரு ஸ்டீஃபன். அதை பார்த்ததும் அவருக்குள்ள தோன்றின முதல் எண்ணம் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ். அதை பார்த்துக்கிட்டே அதை மிதிக்காம பாத்ரூம்குள்ள போனாரு ஸ்டீஃபன். அந்த பாத்ரூம் ஃபுல்லா பிளட்டா இருந்தது. அந்த பாத்ரூமோட தரையில, சுவர்கள்ல, ஷவர் ஸ்கிரீன்லன்னு எங்க பார்த்தாலும் ரத்தம் தெரிச்சு இருந்தது. இதுல அந்த பாத்ரூம்ல மாட்டப்பட்டிருந்த முகம் பார்க்கிற கண்ணாடியும் சுக்குநூறா உடைஞ்சு போயிருந்தது. அந்த இடத்தை பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் கூர்மையான ஆயுதத்தால எரிக்காவ பல முறை தாக்கியதன் காரணமா தான் அந்த இடம் முழுக்க ரத்தமா இருக்குன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ ஏற்பட்ட தள்ளுமுள்ளுல கூட அந்த கண்ணாடி உடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதான். ஆனா ஒவ்வொரு டீட்டெயில்ஸா கொஞ்சம் கவனமா கவனிக்க தான் அது ஒரு நார்மலான கிரைம் சீன் இல்லைன்றது அவங்களுக்கு புரிய வந்துச்சு. ஏன்னா ரத்தம் சீலிங் வரைக்கும் அடிச்சிருந்தது. அந்த மாதிரி ரத்தம் தெரிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ்லாம் ரொம்ப குறைவு. என்னதான் கோவத்தோடையும் வெறியோடையும் ஒருத்தர் இன்னொருத்தரை கத்தியால குத்தினாலோ இல்ல கோடாரியால வெட்டினாலோ அந்த அளவுக்கான பிளட் ஸ்பிளாட்டர் ஏற்படுறதெல்லாம் ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். ஆனா பிளட் சீலிங் வரைக்கும் அடிச்சிருந்ததை வச்சு பார்க்கும்போது ரொம்ப கொடூரமான ஒரு தாக்குதல் இங்க நடந்திருக்குன்றது மட்டும் ஸ்டீஃபனால உறுதியாவே சொல்ல முடிஞ்சது. இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடந்திருக்குன்னா எரிக்கானால அதுல இருந்து உயிர் பிழைச்சிருக்க முடியுமா? இந்த ஒரு சந்தேகம் தான் அந்த கிரைம் சீனை பார்த்ததுக்கு அப்புறமா முதல்ல அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா எரிக்காவோட உடல்ல இருந்து அவ்வளோ ரத்தம் வெளியேறி இருக்குன்னா கண்டிப்பா அவங்க உயிரோடு இருப்பதற்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவுதான். அப்படியே அவங்க உயிரோடு இருந்தாலும் அவங்களா எழுந்து நடமாடவெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சுத்தமா அவங்களுக்கு எனர்ஜின்றதே இருக்காது. அப்போ எரிக்கா எங்க போனாங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் பாத்ரூம்க்கு வெளியே இருந்த பிளட் டிராப்ஸ் அவரோட நினைவுக்கு வந்துச்சு. உடனடியா பாத்ரூம்க்கு வெளியே வந்தவர் அந்த பிளட் டிராப்ஸை கவனிக்க ஆரம்பிச்சாரு. அது சுட்டா எங்கேயோ போய்கிட்டு இருந்தது. அந்த பிளட் டிராப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அது எரிக்காவோட பெட்ரூம்குள்ளேயும் அடுத்ததா எரிக்காவோட பெட்ரூம்ல இருந்த ஒரு திறந்திருந்த ஜன்னல் கிட்டையும் போய் ஸ்டாப் ஆகியிருக்கு. இதை தாண்டி எரிக்காவோட அபார்ட்மெண்ட்ல வேற எங்கேயுமே ஸ்ட்ரகிள் நடந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியவும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஏன் எரிக்காவோட பெட்ரூம்ல கூட அந்த பிளட் டிராப்ஸை தவிர்த்து சந்தேகப்படுற மாதிரி வேற எந்த விஷயமும் இல்லை. ஒரு வயசு பொண்ணோட பெட்ரூம் எந்த செட்டப்ல இருக்குமோ கிட்டத்தட்ட அதே செட்டப்ல எந்த விதமான மாற்றமும் இல்லாம இருந்துச்சு. இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே ஸ்டீஃபன் ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்திருக்காரு. ஜன்னலுக்கு வெளியே பார்க்கும்போது தான் அந்த ரூம்ல இருந்து கீழே தரைக்கு குதிக்கிறதெல்லாம் ஈஸியான விஷயம் இல்லைன்றது அவருக்கு புரிய வந்திருக்கு. ஏன்னா எரிக்காவோட அபார்ட்மெண்ட் இருந்தது 2வது ஃப்ளோர்ல. எரிக்காவோட பெட்ரூம் ஜன்னல்ல இருந்து தரை கிட்டத்தட்ட 20 அடிகளுக்கும் மேல இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவ்வளோ காயங்களோட ஜன்னல்ல இருந்து அவங்க குதிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையவே கிடையாது. இதை பத்தி யோசிக்க அவருக்குள்ள கேள்விகள் அதிகமாகிட்டே இருந்தது. ஒருவேளை கொலைகாரன் எரிக்காவை பலமா தாக்குனதுக்கு அப்புறமா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சு அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா எரிக்கா உயிரோட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஏதாவது டிராஸ்டிக்கான எஃபர்ட்டை எடுத்து இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கலாமோன்னு நினைச்சாரு ஸ்டீஃபன். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னும் சரியா சொல்ல போனா ஒரு பிரச்சனை இல்ல, பல சந்தேகங்களும் பிரச்சனைகளும் இருக்கு. என்ன மாதிரியான பிரச்சனைகள்னா, ஒருவேளை அவர் யோசிச்ச மாதிரி தான் நடந்திருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் அவ்வளோ பலமா தாக்கப்பட்டதுக்கு அப்புறமா எரிக்கானால சகஜமா ஒரு மனுஷன் நடந்து போற மாதிரி நடந்து போயிருக்க வாய்ப்புகளே கிடையாது. அவங்களோட நடையில ஒரு பெரிய தடுமாற்றம் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ரத்தம் தோய்ந்த அவங்களோட காலடி தடங்களும் அந்த அபார்ட்மெண்ட்ல பல இடங்கள்ல பதிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா பார்த்தோம்னா அவங்க நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கூட ரொம்பவே கம்மி தான். அவ்வளோ ரத்தம் உடலை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறமா கண்டிப்பா நடப்பதற்கான எனர்ஜி இருக்காது. ஸோ அவங்களே பாத்ரூம்ல இருந்து கைகளின் மூலமா டிராக் பண்ணிட்டு வந்திருக்கதான் வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அப்படி வந்திருந்தா பாத்ரூம்க்கு வெளியே கண்டிப்பா ரத்தத்திற்கான சுவடுகளை ரொம்ப அதிகமாவே நம்மளால பார்த்திருக்க முடியும். ஆனா அங்க அப்படி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் டிராப் பை டிராப்பா தான் பாத்ரூம்ல இருந்து ரத்த துளிகள் வெளியே வந்திருக்கு. அதுவும் எரிக்காவோட பெட்ரூம் ஜன்னல் வரைக்கும். இந்த டீடைல்ஸை வச்சு பார்க்கும்போது ஸ்டீஃபன் நினைச்சிருந்த அந்த முதல் தியரி அடிபட்டு போயிருச்சு. அப்படின்னா மோசமான வேற ஒரு விஷயம் தான் நடந்திருக்க முடியும். என்ன நடந்திருக்கலாம்னா, கொலைகாரன் எரிக்காவை தாக்குனது மட்டும் இல்லாம எரிக்கா உயிரோட இருக்கும்போதோ இல்ல இறந்ததுக்கு அப்புறமோ அவங்கள தூக்கிட்டு போயிருக்கான். அப்படி தூக்கிட்டு போகும்போது தான் அவங்களோட உடல்ல இருந்து இப்படி துளியா ரத்தம் கீழே சிந்தி இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்தாரு ஸ்டீஃபன். இதை ஒரு தியரியா ஏத்துக்கலாமே தவிர அதை நிரூபிக்கிறதுக்கும் அங்க பல்வேறு தடங்கல்கள் இருந்துச்சு. எப்படி காயம்பட்டிருக்க ஒரு ஆளை தூக்கிட்டு இவ்வளோ உயரத்துல இருந்து ஒரு மனுஷனால குதிச்சு எந்த விதமான தடையும் இல்லாம இங்கிருந்து வெளியேறி இருக்க முடியும்? ஸ்ட்ரேஞ்ச்.
அப்போ யார் எரிக்காவை தூக்கிட்டு போயிருப்பாங்க, எரிக்காவுக்கு என்ன நடந்திருக்கும்? இதை பத்தி யோசிக்க யோசிக்க கேள்விகள் இன்னுமே அதிகமாக ஆரம்பிச்சது. இதையெல்லாம் கவனிச்சுட்டு ஸ்டீஃபன் சார்லிய பார்த்து ஈவினிங் என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காரு. அப்போ சார்லி அவனோட ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிச்சான். அவன் சொன்ன தகவல்களை வச்சு பார்க்கும்போது சார்லி லோக்கல் பார் ஒன்னுல அட்டெண்டரா இருந்திருக்கான். அவனோட ஷிஃப்ட் ஒவ்வொரு நாளும் ராத்திரி 9:30 மணி கிட்ட முடியும். சில நாட்கள்ல 10-20 நிமிஷம் முன்ன பின்ன கூட ஆகும். அன்னைக்கு பார்ல சரியா கூட்டம் இல்லாததால 9:30 மணிக்கெல்லாம் சரியா ஷிஃப்ட முடிச்சுட்டு அவனோட ரூம்க்கு திரும்பி இருக்கான் சார்லி. திரும்பி வந்ததும் அன்னைக்கு முதல்ல எரிக்காவுக்கு தான் கால் பண்ணியிருக்கான். ஏன்னா அன்னைக்கு நாள் முழுக்க எரிக்கா கூட சரியா பேசாததால ரூமுக்கு வந்ததும் முதல் வேளையா எரிக்காவுக்கு தான் கால் பண்ணியிருக்கான் சார்லி. ஆனா 2-3 தடவை போன் ஃபுல் ரிங் போய் கட்டாச்சே தவிர எரிக்கா அந்த கால்ஸை அட்டன் பண்ணவே இல்லை. எரிக்கா கோபமா இருக்கக்கூடிய சில நேரங்கள்ல இப்படி அவன் நடந்துக்கிறது வழக்கம்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே கால் பண்ணிடுவா, இல்லைன்னா சார்லி கால் பண்ணும்போது திரும்ப பேச ஆரம்பிச்சிடுவா. அன்னைக்கும் எரிக்கா தன் மேல கோபமா இருக்கா போலன்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுவோன்னு அவன் குளிக்க போயிருக்கான். டெய்லியும் பார் வேலை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா குளிக்கிறது அவனோட வழக்கமா இருந்திருக்கு. சோ அன்னைக்கும் குளிக்க போயிருக்கான். குளிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திரும்பவும் எரிக்காவுக்கு கால் பண்ணியிருக்கான். பட் அப்பவும் எரிக்கா காலை அட்டன் பண்ணவே இல்லை. ஏதோ தவறா படவும் அவனோட கார் எடுத்துட்டு எரிக்காவோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான் சார்லி. அவன் அங்க வரும்போது ராத்திரி 11 மணிக்கிட்ட ஆனதா சொல்லியிருக்கான். எரிக்காவோட அபார்ட்மெண்ட் கதவை போய் தட்டியிருக்கான். ஆனா உள்ள இருந்து எந்த விதமான பதிலும் இல்ல. எமர்ஜென்சிக்காக எப்பயுமே ஒரு ஸ்பேர் கீயை எரிக்கா வீட்டுக்கு வெளியே ஒரு இடத்துல மறைச்சு வைப்பாங்க. சார்லி எரிக்காவோட பாய் ஃப்ரெண்டா இருந்ததால அந்த இடம் அவனுக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த சாவியை எடுத்து டோரை ஓபன் பண்ணி உள்ள போயிருக்கான் சார்லி. உள்ள போகும்போதே எரிக்காவை கூப்பிட்டுக்கிட்டே போயிருக்கான். ஆனா உள்ள இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்ல. அந்த வீடே பின் டிராப் சைலண்ட்ல இருந்திருக்கு. இருந்தாலும் உள்ள அவ்வளோ குளிரா இருந்திருக்கு. என்னாச்சோ தெரியலையேன்னு எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிச்சிருக்கான். அப்பதான் பாத்ரூம்ல நடந்திருந்த அந்த கொடூரம் அவனோட கண்ணில் பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி வெளியே வரும்போதுதான் எரிக்காவோட பெட்ரூம்ல திறந்திருந்த அந்த ஜன்னல் அவனோட கவனத்தை ஈர்த்திருக்கு. ஏன்னா அந்த ஜன்னல் வழியா குளிர்ந்த காற்று உள்ள வந்துகிட்டு இருந்திருக்கு. அதனாலதான் அந்த அபார்ட்மெண்ட்டே வழக்கத்தை விட ரொம்ப கோல்டா இருந்திருக்கு. அது கிட்ட போய் வெளியே எட்டி பார்த்திருக்கான். ஆனா வெளியவும் ஒண்ணுமே இல்ல. இதையெல்லாம் பார்த்து பயந்து போய் தான் உடனே வெளியே ஓடி வந்து போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கான் சார்லி. இதுதான் அவன் சொல்லி முடிச்ச அவனோட வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி. இதுக்கப்புறம் ஸ்டீஃபன் அவன்கிட்ட சில கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாரு. ஏன் சார்லி, நீ இங்க வரும்போது ஏதாவது சந்தேகத்திற்குரிய நபர்களையோ இல்ல வேற ஏதாவது அவுட் ஆஃப் த நார்மலான விஷயங்களை பாத்தியான்னு கேட்டாரு ஸ்டீஃபன். அதுக்கு அப்படியெல்லாம் நான் எதையும் கவனிக்கவே இல்லை சார்னு சொல்லியிருக்கான். சரி, இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் எதையாச்சும் தொட்டியான்னு கேட்டதுக்கு அவன் அந்த வீட்டோட மெயின் டோர் ஹேண்டில் ஆரம்பிச்சு அந்த வீட்டுல பல இடங்களை தொட்டு இருந்தான். சோ கிரைம் சீன் டிஸ்டர்ப் ஆயிருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டாரு ஸ்டீஃபன். அடுத்ததா உனக்கும் எரிக்காவுக்கும் ஏதாவது பிரச்சனையா, உங்க ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி போய்கிட்டு இருந்துச்சுன்னு கேட்டாரு ஸ்டீஃபன். பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கும் எரிக்காவுக்கும் நார்மலாக பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் நடுவில் என்ன மாதிரி சண்டைகள் வருமோ அந்த மாதிரி சண்டை தான் சார் எப்பயாச்சும் வரும். மற்றபடி நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கோம். எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்கான் சார்லி. சார்லி சொன்னதை ஸ்டீஃபன் அப்படியே நம்பிடல. அவன் கிட்ட மேற்கொண்ட முதல் கட்ட விசாரணை தான் இது. ஏன்னா பல நேரங்கள்ல முதல்ல இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய தகவல்களுக்கு நேர் எதிரான விஷயங்கள் பின்னாடி தெரிய வந்திருக்கு. சோ முழுசுமா 2 பேரை பத்தியும் விசாரிக்காம எந்த ஒரு முன் முடிவுக்கும் ஸ்டீஃபன்னால வர முடியாது. அதனால அடுத்த கட்ட வேலைகளை நோக்கி அவர் நகர ஆரம்பிச்சாரு. பிரச்சனை கொஞ்சம் சீரியஸ்னு புரிஞ்சுக்கிட்டதும் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி பேக்கப்பா வர சொல்லி இருக்காரு. அதே மாதிரி அந்த கிரைம் சீனை செக் பண்றதுக்காக ஃபாரன்சிக் டீமையும் அங்க வர சொல்லி இருந்தாரு. அடுத்த ஒரு 1/4 மணி நேரத்துல அங்க ஒரு பெரிய போலீஸ் டீமே வந்து இறங்குனாங்க. போலீஸ் வண்டியோட சைரன் சத்தத்தை கேட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்களும் ஏன் அக்கம்பக்கத்து பில்டிங்கை சேர்ந்தவங்களுமே கூட எழுந்திருச்சிருந்தாங்க. அந்த குளிர்லையும் பலர் என்னாச்சோ தெரியலையேன்னு வெளியே வந்து கூட்டம் கூட்டமா நின்று பேசிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஈவினிங்ல இருந்து எரிக்காவை காணோன்ற தகவல் அந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்த எல்லாருக்குமே தெரிய வந்தது. எரிக்காவோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போன ஃபாரன்சிக் டீம் அந்த கிரைம் சீனையும் மற்ற இடங்களையும் ரொம்ப கவனமா அனலைஸ் பண்ணாங்க. அதுல சில பிளட் சாம்பிள்ஸும் கை ரேகைகளும் அவங்களுக்கு கிடைச்சது. அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டீம் லேபுக்கு அனுப்புனாங்க. அந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஃபாரன்சிக் டீமோட ஹெட் ஹைடி ஸ்டீஃபன் கிட்ட பேச வந்தாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட ஸ்டீஃபன் நினைச்சிருந்ததையே தான் சொன்னாங்க. ரொம்பவே ப்ரூட்டலான ஒரு அட்டாக் இங்க நடந்திருக்கு. அதுல மாட்டின எரிக்கா உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுதான்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்கள அட்டாக் பண்ணவன் அவங்களோட உடலை இங்கிருந்து வெளியே கொண்டு போயிருக்கான். ஆனா அவங்கள கொண்டு போன விதம் ரொம்பவே அன்யூஷுவலா இருக்குன்னு சொன்னாங்க ஹைடி. இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான கிரைம் சீனை இப்போதான் முதல் முறையா நான் பாக்குறேன்னு அவங்க சொன்னாங்க. எஸ், அந்த டவுன்ல கொலைகள் நடக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபூர்வமா நடக்கக்கூடிய விஷயங்கள். கடைசியா ஒரு கொலை அங்க பதிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு.
அப்படி இருக்கும்போது கொலையாயிருக்கலான்னு சந்தேகப்படுற ஒரு நிகழ்வு, அதுவும் அன்யூஷுவலான ஒரு நிகழ்வு நடக்கும்போது கண்டிப்பா எல்லாரும் ஷாக் ஆவாங்க தான். அந்த ஷாக்ல தான் அந்த டவுனோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே இருந்துச்சு. இதை யாரு செஞ்சிருப்பா, எரிக்காவை எங்க கொண்டு போயிருப்பாங்கன்னு எந்த விதமான சாலிடான க்ளூவும் கிடைக்காத நிலையில முதல்ல சந்தேகம் எரிக்காவோட பாய் ஃப்ரெண்டான சார்லி மேல திரும்பி இருக்கு. பிகாஸ் 2 பேருக்குள்ள சண்டை வந்திருக்கலாம், இல்ல யார் கூடயாவது ஒருத்தருக்கு இருக்க அஃபர் இன்னொருத்தருக்கு தெரிய வந்திருக்கலாம். அது பிரச்சனையாகும் போது கூட இப்படி ஒரு விபரீதம் நடந்திருக்கலாம் தான். இதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அங்க இருந்தாலுமே ஸ்டீஃபனுக்கும் அந்த கிரைம் சீனை இன்வெஸ்டிகேட் பண்ண ஹைடிக்கும் இதை சார்லி பண்ணியிருக்க மாட்டானோன்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சுதான். ஏன்னா அந்த கிரைம் சீன் ஒரு யூஷுவலான கிரைம் சீன் மாதிரியே இல்ல. எது எப்படி இருந்தாலும் இவங்களா ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. இதை பத்தி முழுசுமா இன்வெஸ்டிகேட் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கே ஒரு கிளியரான பிக்சர் தெரிய வரும். சோ அது வரைக்கும் யாரையும் பார்த்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, இவங்க பண்ணலன்னு சொல்ல முடியாது. சார்லி மேல சந்தேகங்கள் இருந்தாலும் இப்போதைக்கு அவனை அரெஸ்ட் பண்ண தேவையான அளவுக்கான சாட்சியங்கள் எதுவும் இல்லாததால அவனோட ரூம்க்கு போக அலோவ் பண்ணாங்க. ஆனா ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு வார்ன் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் ஸ்டீஃபன் அவனை முழுசுமா நம்பல. அவன் போனதுக்கு அப்புறமா 2 போலீஸ் ஆபீசர்ஸை அவனை கண்காணிக்க சொல்லி பின்னாடியே அனுப்பி வச்சாரு. அடுத்த நாள் காலையில விடியறதுக்குள்ளாரியே அபிஷியலா எரிக்கா காணோன்ற ஒரு கேஸ் ஃபைல் செய்யப்பட்டு அடுத்த கட்ட விசாரணைக்கு தயாரானாங்க. கேஸ் ஃபைல் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா எரிக்கா காணோன்ற தகவல் அவங்களோட அப்பா அம்மாவுக்கு ஃபார்மலா தெரிவிக்கப்படுது. அடுத்த கட்டமா எரிக்காவோட போட்டோ, அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பக்கத்து ஊர்கள்ல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் அனுப்பி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எரிக்கா தங்கியிருந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்லயும் எரிக்கா ஒர்க் பண்ணிட்டு வந்த ரெஸ்டாரண்ட்லயும் விசாரிச்சிருக்காங்க. எப்படி எரிக்காவை பத்தி விசாரிச்சாங்களோ அதே மாதிரி சார்லி ஒர்க் பண்ணிட்டு வந்த இடத்துலயும் அவன் தங்கியிருந்த இடத்துலயும் அவனை பத்தி விசாரிச்சாங்க. இதுல முதல்ல சார்லி பக்கத்துல இருந்தே பார்க்கலாம். அவன் போலீஸ் கிட்ட சொல்லி இருந்த மாதிரியே எரிக்கா காணாம போன நாள் அன்னைக்கு நைட்டு 9:40 மணி வரைக்குமே அவன் பார்ல தான் இருந்திருக்கான். இதை அந்த பாரோட ஓனரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது இல்லாம சிசிடிவி ஃபுட்டேஜஸும் கிடைச்சிருக்கு. அவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பார்ல இருந்து அவனோட ரூமுக்கு போக 20 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கும். அதையெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு அரை மணி நேரம் தான் அன்அக்கௌண்டடா போச்சே தவிர மற்றபடி அவனோட அலிபி எல்லாமே கரெக்டா தான் இருந்துச்சு. அடுத்ததா சார்லி எப்படிப்பட்ட ஆளு, அவனோட பிஹேவியர் எப்படி இருந்ததுன்றத பத்தி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இதை அவன் வேலை செஞ்ச பார் ஓனர்ல இருந்து ஆரம்பிச்சு பலர்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது சார்லி நல்ல டைப் பர்சன் தான், ஆனா அவன் ஒரு ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். அடிக்கடி கோபம் வரும். அப்படி கோபம் வர்ற சில சமயங்கள்ல அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே கூட தெரியாம போயிடுன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. ஆனா மத்தபடி சார்லி நல்ல பையன்தான்ற மாதிரியான தகவல் தான் அவங்களுக்கு கிடைச்சிருந்தது. சோ சார்லி அடிக்கடி கோவப்படுற ஒரு பர்சன்றது போலீஸ்க்கு புரிய வந்துச்சு. இவங்க கிட்டையெல்லாம் சார்லிக்கும் எரிக்காவுக்கும் நடுவில் இருந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி கேட்கும்போது அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததை பத்தி எங்களுக்கு தெரியும், மத்தபடி அவனோட பர்சனல் லைஃப் சம்பந்தமா எங்க கிட்ட பெருசா இதையும் அவன் ஷேர் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லியிருக்காங்க அவனை தெரிஞ்ச எல்லாருமே. சில நெருங்கின நண்பர்கள் மட்டும் கொஞ்ச நாளா அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை நடந்துட்டு இருக்கு போல சார், எங்க கிட்ட அவன் வெளிப்படையா அதை சொல்லலைனாலும் அவனோட பிஹேவியர்ல இருந்தே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா எரிக்காவை பத்தி ஸ்டீஃபனே விசாரிக்க ஆரம்பிச்சாரு. முதல்ல எரிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்க எரிக்காவோட ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களை எல்லாம் விசாரிச்சிருக்காரு ஸ்டீஃபன். அப்படி விசாரிக்கும் போது அவங்களும் சில விஷயங்களை சொன்னாங்க. கடந்த ஒரு 2 மாசமாவே எரிக்காவுக்கும் சார்லிக்கும் அவ்வளோ நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்னும் அடிக்கடி அவங்களுக்குள்ள சண்டை வந்ததையும் கடைசியா எரிக்கா சார்லிய பிரேக்கப் பண்ற ஒரு முடிவுக்கெல்லாம் கூட போயிட்டாங்கன்ற மாதிரியான தகவல்களை சொல்லியிருக்காங்க. இது இல்லாம வேற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னாங்க. என்னன்னா கடைசி ஒரு 2 வாரமாவே அவங்க அப்நார்மலா இருந்ததை பத்தியும் யார்கிட்டையும் பேசாம ஒருவித டென்ஷன்லயே இருந்ததையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதை பத்தி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எரிக்கா கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது என்னமோ தெரியல, கடந்த ஒரு வாரத்துக்கு மேல என்ன யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி, என்ன தொடர்ச்சியா ஸ்டாக் பண்ற மாதிரியே இருக்கு, கொஞ்சம் பயமா இருக்குன்ற மாதிரியான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க எரிக்கா. அதுக்கு சார்லி உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்றானான்னு கேட்டதுக்கு எனக்கு அது சரியா தெரியல, ஆனா சார்லி கிட்ட கேட்கும்போது நான் எதுக்கு உன்னை ஸ்டாக் பண்ண போறேன்னு சொன்னான்னு எரிக்கா எங்க கிட்ட சொன்னான்னு அவங்களோட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் ஸ்டீஃபன் கிட்ட இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. கிடைச்ச தகவல்களை வச்சு பார்க்கும்போது கடைசி ஒரு 2 மாசமாவே எரிக்கா அண்ட் சார்லிக்கு நடுவுல நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல. ஒரு கட்டத்துல எரிக்கா சார்லிய பிரேக்கப் பண்ற ஒரு முடிவுக்கு கூட போயிருக்காங்க. அதுக்கடுத்ததா எரிக்கா காணாம போறதுக்கு முன்னாடி தன்னை யாரோ ஸ்டாக் பண்ற மாதிரி இருப்பதா அவங்க கூட வேலை செஞ்ச பலர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அது சார்லியா இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு, வேற யாராவதா இருக்க கூட வாய்ப்புகள் இருக்குதான். ஆனா சார்லி அண்ட் எரிக்காவுக்கு நடுவில் நடந்த பிரச்சனைகளின் காரணமா அது சார்லியா இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் ஒரு முடிவுக்கு வந்தாங்க போலீஸ் டீம். சோ கொஞ்சம் கொஞ்சமா சார்லி மேல சந்தேகம் அதிகமாகிட்டே போச்சு.
ஒரு பக்கம் இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்லாம் போய்கிட்டு இருந்த அதே வேளையில எரிக்காவோட வீட்ல இருந்து கலெக்ட் செய்யப்பட்ட பிளட் சாம்பிள்ஸ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் சீரியஸாவே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி அனலைஸ் பண்ணதுல அங்கிருந்து எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ்ல அதிகப்படியான சாம்பிள்ஸ் எரிக்காவோடது தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா 2 இடத்துல மட்டும் ஒரு புது பிளட் சாம்பிள் கண்டறியப்பட்டுச்சு. எங்கன்னா உடைஞ்சு போன கண்ணாடியோட ஒரு துண்டுல இருந்தும் எரிக்காவோட பெட்ரூம்ல இருந்த ஜன்னல் ஃப்ரேம்லயும் ஒரு பிளட் சாம்பிள் கிடைச்சது. அத ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது ரெண்டும் ஒரே நபருக்கு சொந்தமானதுதான்றதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அந்த பிளட் சாம்பிள் யாருக்கு சொந்தமானதுன்னு பார்க்கும்போது வேற யாருதும் கிடையாது, சார்லியோடது தான். அது மட்டும் இல்லாம அந்த வீட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லயும் பெரும்பாலானவை எரிக்காவுக்கு சொந்தமானதா தான் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்ததா பார்த்தா சில ஃப்ரெஷ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் சார்லியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான். இதுவும் ஒரு பக்கம் அவன் மேல சந்தேகத்தை அதிகப்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் அவன் ஏற்கனவே இதை பத்தின டீட்டெயில்ஸை அவங்களுக்கு சொல்லி இருந்தான். என்னன்னா, அன்னைக்கு நேற்று எரிக்காவோட வீட்டுல அந்த இன்சிடென்ட் அவனுக்கு நடந்தது தெரியாதுன்னு தான் வழக்கம் போல உள்ள வந்து சில இடங்களை தொட்டதாவும் அவனே ஒத்துக்கிட்டு இருக்கான். சார்லி சொல்றத வச்சு பார்க்கும்போது அங்க சில டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்குதான். ஆனா அதை வேணும்னே பண்ணானா தெரியாம நடந்துதான் அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குன்னா, காணாம போன எரிக்கா என்ன ஆனாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேற ஒரு இன்டென்ஸான இன்வெஸ்டிகேஷன் பல நபர்களால முன்னெடுக்கப்பட்டு வந்துச்சு. அது என்ன மாதிரியான நடவடிக்கைகள்னா, எரிக்காவுக்கு ஏற்பட்டிருந்த பிளட் லாஸை வச்சு பார்க்கும்போது அவங்க கண்டிப்பா இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதையும் மீறி அவங்க உயிர் பிழைச்சிருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படும். சோ அதுக்காக ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலையோ இல்ல ஒருத்தரோட வீட்லயோ கூட அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஏற்பட்டிருக்க பிளட் லாஸை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அவ்வளோ ஈஸியா இருந்திருக்காது. அதுக்கு ஏகப்பட்ட மருந்துகளும் மெடிக்கல் அப்பாரட்டஸும் முக்கியமா பிளட்டும் தேவை. அப்படி இருக்கும்போது லோக்கல் மருத்துவமனைகள்ல, பிளட் பேங்க்ஸ்ல, பார்மசிஸ்ல இப்படி எல்லா இடத்துலயும் ரீசெண்டா யாராவது அவசரமான மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படுதுன்னு மருந்துகளை இல்ல வேற எதையாவது வாங்கினாங்களான்னு விசாரிச்சிருக்காங்க. ஆனா அவங்க விசாரிச்ச வரைக்கும் அப்படி எதையுமே வாங்கலன்றத அவங்க உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாசிபிலிட்டி அடிபட்டு போயிருந்ததால அவங்க இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷனுக்கு வந்தாங்க. அதை தொடர்ந்து அந்த டவுனை சுத்தி இருந்த காடுகள் முழுவதிலையும் தேடுவதற்காக போலீஸ் ஒரு பெரிய சர்ச் பார்ட்டியை ஏற்பாடு பண்ணாங்க. இந்த சர்ச் பார்ட்டியில போலீஸ்னு மட்டும் இல்லாம அந்த டவுனை சேர்ந்த பலருமே கலந்துகிட்டாங்க. இவங்க எல்லாரும் தனித்தனி குரூப்ஸா பிரிஞ்சு சுத்தி இருக்க எல்லா காடுகள்லயும் தேட ஆரம்பிச்சாங்க. இப்படியே ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது. ஆனா எந்த விதமான கிரெடிபிளான நியூஸும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது தான் 3வது நாள் காலை வேளையில அந்த டவுன்ல இருந்து ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி இருக்க ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியால அந்த ஒரு கொடூரமான காட்சி கண்டறியப்பட்டுச்சு. அத முதல் முறையா பார்த்தவங்க மிரண்டு போனாங்க. அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, எரிக்காவோட உயிரற்ற உடல் அங்க கண்டறியப்பட்டுச்சு. கொலை செய்யப்பட்டிருந்த அந்த எரிக்கா சாதாரணமா கொலை செய்யப்படல, ரொம்ப கொடூரமா கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. கொடூரமானா ரொம்பவே கொடூரமான முறையில் அவங்க கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த ஒரு செய்தி உடனடியா ஸ்டீஃபன் தலைமையிலான போலீஸ் டீமுக்கு தெரிவிக்கப்படுது. இது தெரிய வந்ததும் உடனடியா சார்லியை கைது பண்ணியிருக்காங்க. சார்லி கைது செய்யப்பட்ட அதே சமயத்துல எரிக்காவோட உடலை அனலைஸ் பண்றதுக்காக தன்னோட ஃபாரன்சிக் டீம் கூடயே வந்திருந்தாங்க ஹைடி. அங்க வந்து எரிக்காவோட உடலை பார்த்தவங்களும் ஒரு நிமிஷம் மிரண்டு தான் போனாங்க. ஏன்னா அவங்களோட சர்வீஸ்ல அப்படி ஒரு கொடூரமான கொலைய அவங்க பார்த்ததே கிடையாது. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு தோன்றின முதல் விஷயமே இதை சார்லி பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாதுன்றது தான். அந்த கிரைம் சீனையும் எரிக்காவோட உடலையும் முழுமையா அனலைஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனா அதுக்குள்ள பல விஷயங்கள் நடந்தது. உண்மையாவே சார்லி தான் எரிக்காவை கொலை பண்ணானா? இதுக்கு பின்னாடி அப்படி என்னதான் நடந்திருக்கும்? அடுத்த வீடியோல பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.